ஒரு காலத்தில் ஒரு ராஜாவுக்கு 7 மனைவிகள் இருந்தனர். அவர்களில் 6 பேர் பணக்காரர்கள் மற்றும் அவரது அரண்மனையில் வசித்து வந்தனர். ஆனால் 7வது மனைவி கொஞ்சம் ஏழ்மையானவள். ஒரு சிறிய மண்குடிசையில் தனியாக வாழ்ந்து வந்தாள். ராஜாவுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அது அவருக்கு குழந்தைகள் இல்லாததுதான். ஒரு நாள் அவர் வேட்டையாட வெளியே சென்றபோது ஒரு வயதான துறவி தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அந்த துறவி 12 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த ராஜாவுக்கு தெரியாது. எனவே ராஜா துறவியின் கைகளையும் கால்களையும் அழுத்தினார். உடனே அந்த முதியவர் விழித்தார். ராஜா தனது அருகில் அமர்ந்திருப்பதை கண்டு அவர் 12 ஆண்டுகளாக தன்னை கவனித்து வருவதாக நினைத்தார் அந்த துறவி. எனவே அவர், என் மகனே, உன் விருப்பம் என்ன என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கேட்டார். அதற்கு ராஜா, எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு செல்வமோ மரியாதையோ வேண்டாம், ஆனால் ஒரு மகன் வேண்டும் என்று கூறினார். பின்னர் அந்த துறவி தனது நீண்ட ஊன்றுகோலை கொடுத்து அந்த மாம்பழ மரத்திற்கு சென்று அதை 2 முறை அடிக்கவும், உனக்கு விழக்கூடிய எல்லா பழத்தையும் என்னிடம் கொண்டு வரவும் என்றார். முதல் முறையாக ராஜா மரத்தை தாக்கிய போது 6 மாம்பழங்கள் மட்டுமே விழுந்தன. ஆனால் அடுத்த முறை தாக்கிய போது 1 மட்டுமே விழுந்தது. இவற்றை அவர் கவனமாக அந்த பழைய துறவியிடம் எடுத்து சென்றார். அவர் அவற்றை வீட்டிற்கு எடுத்து செல்லுமாறு கூறினார். மேலும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ராணிகளுக்கும் கொடுங்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகன் இருப்பான் என்றார். எனவே ராஜா தனது அரண்மனைக்கு திரும்பி அவற்றை தனது 6 ராணியர்களிடமும் கொடுத்தார். ஆனால் தனியாக வசித்து வந்த அந்த ஏழை ராணியை மறந்துவிட்டார். 6 ராணிகளும் அந்த முதியவர் சொன்னதை நம்பவில்லை. எனவே அவர்கள் அந்த பழத்தை ருசித்துவிட்டு பின்பு எறிந்துவிட்டனர். ஆனால் என்ன நடந்தது என்பதை ஏழை ராணி தன் வேலையாட்களின் மூலம் கேள்விப்பட்ட போது மற்றவர்கள் எறிந்த மாம்பழங்கள் ஏதேனும் உள்ளதா என்று அரண்மனை வடிகாலுள் சென்று பார்க்கவும் அவற்றை தன்னிடம் கொண்டு வரவும் தனது பணியாளரிடம் கூறினாள். எனவே வேலைக்காரன் அவற்றை கொண்டு வந்து கொடுத்தான். அவள் ஒவ்வொன்றையும் கவனமாக சாப்பிட்டாள். 3 மாதங்களுக்கு பிறகு அவள் ஒரு வயதான செவிலியரை அணுகினாள். அவள் விரைவில் தாயாக வருவாள் என்று அந்த செவிலி கூறினாள். ராஜா கடந்து சென்றபோது வயதான செவிலி ஏழை ராணியின் குடிசையிலிருந்து வெளியே வருவதை கண்டார். எனவே அவர் அந்த செவிலியை அழைத்து விசாரித்தார். செய்தியை கேட்டதும் அரண்மனையில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இது மற்ற ராணியர்களை உண்மையில் மிகவும் கோபமடைய செய்தது. அவர்கள் அந்த முதிய தாயை அழைத்து, குழந்தை பிறந்தவுடன் அந்த செவிலித்தாய் அதை கொள்வதாக உறுதியளித்தால் அவர்கள் அவளுக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அந்த நாளும் வந்தபோது ராணிகளின் வசம் இருந்த அந்த பொல்லாத முதியவள், ராணியே, நான் உன் கண்களை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஏழை ராணியிடம் கூறினாள். ராணியும் சம்மதித்து அவளுடைய கண்களை கட்டிய போது 6 மகன்களும் 1 மகள்களுக்கும் தாயானாள். அவர்கள் பிறந்த உடனேயே வயதான அந்த செவிலித்தாய் அவர்களை வெளியே அழைத்து சென்று ஒரு குயவன் வயலில் ஒரு துளைக்குள் வீசினாள். அங்கு அவர்களை இறக்க விட்டுவிட்டாள். அதே நேரத்தில் தான் ஒரு இரும்பு துண்டை பெற்றெடுத்ததாக ராணியிடம் கூறினாள். ஏழை ராணியும் ராஜாவும் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளின் சித்தம் என்று நினைத்து அதற்கும் அடிபணிந்தனர். ஆனால் குயவன் மனைவி குழந்தைகளை கண்டுபிடித்தாள். அவள் குழந்தை இல்லாதவளாக இருந்ததால் அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நன்கு கவனித்து கொண்டாள். இதனால் அவர்கள் அனைவரும் அங்கேயே நன்றாக வாழ்ந்து வளர்ந்தனர். இந்த 6 ராணிகளின் காதுகளுக்கு அவர்கள் அந்த குயவர்களிடம் வளரும் செய்தி வந்தது. அவர்கள் அந்த முதிய செவிலித்தாயை அழைத்து, இது என்ன என்று எங்களுக்கு கூறு. நீ பிள்ளைகளை கொல்லவில்லை தானே? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் தானே? குயவன் வீட்டிலே குடியிருக்கிறார்கள் தானே? நீ எங்களுக்கு முன்பே செவி கொடுத்தது போல் போய் அவர்களை கொன்று போட்டால் எங்களுக்கு உண்டான நகைகளை எல்லாம் உனக்கு தருவோம் என்றனர்.
எனவே அந்த பொல்லாத வயதான அந்த செவிலித்தாய் சில இனிப்பு சப்பாத்திகள் மற்றும் கை கேக்குகளை தயாரித்து குழந்தைகள் தினமும் விளையாடும் கிணற்றிற்கு எடுத்துச் சென்றார். அவர்கள் தங்கள் பொம்மை குதிரை மற்றும் பொம்மை கிளி, தங்கள் வளர்ப்பு தந்தையான குயவன் களிமண்ணால் செய்யப்பட்ட மலிவான பொம்மைகளுடன் விளையாடுவதை அந்த செவிலித்தாய் கண்டாள். அவர்களிடம் இனிப்புகளை காட்டி ஆசை காட்டினாள். விரைவில் அந்த குழந்தைகளும் அவளுடைய இனிப்புகளை சாப்பிட ஆசைப்பட்டனர். அவர்கள் இதை சாப்பிட்ட உடனேயே 7 பேரும் கீழே விழுந்து இறந்தனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்களை அந்த குயவனின் மனைவியும் தேடி வந்த பொழுது பிள்ளைகள் மூச்சு இல்லாமல் இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த பெண் அழுதாலும் அந்த மனிதன் உடனடியாக வயதான துறவியை தேடிச் சென்றான். அவரை கண்டுபிடித்த உடனேயே நடந்ததை அவரிடம் கூறினான். அந்த முதிய துறவியோ தன் விரலை வெட்டி கொஞ்சம் இரத்தம் எடுத்தார். இதை குயவனுக்கு கொடுத்து, சீக்கிரம் போய் அந்த பிள்ளைகள் மேல் தெளித்து விடுங்கள், அவர்கள் பிழைப்பார்கள் என்றார் அந்த முதிய துறவி. குயவன் தனக்கு சொல்லப்பட்டபடி செய்தான். குழந்தைகள் மீண்டும் உயிர் பெற்று முன்பு போலவே தங்கள் வளர்ப்பு பெற்றோருடன் வாழ்ந்து வந்தனர். இது அந்த 6 கொடூரமான ராணிகளின் காதுகளுக்கும் வந்தது. அவர்கள் மீண்டும் அந்த முதிய தாயை அழைத்து குழந்தைகளை கொல்ல அவள் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த முறை தனது இனிப்புகளை சாப்பிடும்படி அவர்களை வற்புறுத்துவதில் அவளுக்கு சில சிரமங்கள் இருந்தன. ஏனென்றால் முன்பு என்ன நடந்தது என்பது அந்த குழந்தைகளுக்கு நினைவிருந்தது. ஆனால் இறுதியில் அந்த செவிலித்தாயை வெற்றி பெற்றாள். மேலும் முன்பு நடந்தது போலவே அந்த குழந்தைகள் அனைவரும் தரையில் இறந்து கிடக்கச் செய்தாள். ஏழை குயவன் மிகவும் உடைந்த மனதுடன் மீண்டும் வயதான துறவியின் உதவியை நாடினான். வயதான துறவி கூறினார், மகனே, நான் குழந்தைகளை 2வது முறையாக அதே வழியில் உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் அவர்களை இங்கே என்னிடம் கொண்டு வாருங்கள். எனவே அவர் அந்த குழந்தைகளை கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த ஏழை துறவி 7 கல்லறைகளையும் நடுவில் தனக்காக 8வது கல்லறையையும் தோண்டி தங்கள் அனைவரையும் அடக்கம் செய்யுங்கள் என்று கூறினார். அவர் சொன்னதை அந்த குயவன் செய்தான். சிறிது காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு சகோதரரின் கல்லறையில் இருந்தும் ஒரு மாம்பழ மரமும், சகோதரியின் கல்லறையிலிருந்து ஒரு அழகான ரோஜா மரமும், பழைய அந்த துறவியின் கல்லறையில் இருந்து அதிக சுவையான இனிப்பு பூக்கும் மரமும் முளைத்தனர். ஒரு நாள் ராஜாவின் ஊழியர்கள் அந்த மரங்களை பார்த்து ரோஜாக்களின் அழகை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சிலவற்றை சேகரிக்க சென்றனர். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய கைகளை நீட்டும் போது அந்த மரத்திலிருந்து ஒரு கொம்பு அவர்கள் வரம்பிற்கு அப்பால் எழுந்து அந்த மாம்பழ மரங்களை கண்டு, சகோதரர்களே, நான் அவர்களை ரோஜாக்களை சேகரிக்க அனுமதிக்கலாமா? அதற்கு உடனே சகோதரர்கள் அந்த முதிய துறவியிடம் கேளம்மா என்று பதிலளித்தனர். எனவே அவர்கள் அந்த முதிய துறவியிடம் கேட்டபோது, உன் தாயை தவிர வேறு யாரும் உன்னிடமிருந்து ரோஜாக்களை சேகரிக்க முடியாது என்று அந்த முதிய துறவி கூறினார். நடந்ததைக் கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்ட ராஜாவின் ஊழியர்கள் சென்று தாங்கள் கேட்ட மற்றும் பார்த்த அத்தனையும் அந்த ராஜாவிடம் தெரிவித்தனர். உடனே அவர் மரங்களை பார்க்க புறப்பட்டு வந்தார். அவரும் பூக்களை சேகரிக்க முயன்றார். ஆனால் அவரால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. பின்னர் அவர் அந்த பழைய துறவி மற்றும் 7 மாம்பழங்களை நினைவு கூர்ந்தார். மேலும் தனது 6 ராணிகளையும் ஒரே நேரத்தில் அந்த மரமுள்ள இடத்தில் அனுப்பினார். அவர்களில் யாராவது விசித்திரமான ரோஜாக்களை சேகரிக்க முடியுமா என்று பார்க்க விரும்பினார். ஒவ்வொருவரும் மாறி மாறி முயற்சித்தனர். மரம் முன்பு போலவே கூறியது, சகோதரர்களே, நான் என் தாய்க்கு ரோஜாக்களை கொடுக்கலாமா என்று சகோதரர்களிடம் கேட்டது. சகோதரர்கள் அந்த வயதான துறவியிடம் கேளம்மா என்று மறுபடியும் பதில் அளித்தனர். ஆனால் அந்த வயதான துறவியின் பதில் எப்பொழுதும் போல ஒரே மாதிரியாக இருந்தது. இந்த ரோஜாக்கள் சாதாரண மனிதர்கள் சேகரிப்பதற்கானவை அல்ல, அவை உங்கள் தாய்க்காக மட்டுமே என்று கூறினார். இதில் ராஜா ஏழையான புறக்கணிக்கப்பட்ட ராணியை அனுப்பினார். அந்த ராணி உண்மையான தாய் என்பதை உணர்ந்த அந்த மரம் அவள் வந்த உடனேயே ரோஜா கிளைகளை தரையில் கீழே பரவ விட்டது. அந்த தாய் விரைவில் அழகான பூக்களால் மூடப்பட்டாள்.
இது நடந்தபோது அந்த பழைய துறவியின் கல்லறை திறக்கப்பட்டது. அவர் மீண்டும் உயிர் பெற்று சகோதர சகோதரிகளை தன்னுடன் அழைத்து வந்தார். 6 ராணிகளின் கொடுமையையும் முழு கதையையும் அந்த முதிய தாயின் பொல்லாத தன்மையையும் ராஜாவிடம் அவர்கள் கூறினார்கள். அவர் உடனடியாக அவர்கள் அனைவரையும் கொல்ல உத்தரவிட்டார். மேலும் தனது 7 குழந்தைகளுடன் தனது அரண்மனையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஒரு காலத்தில் ஏழையாக புறக்கணிக்கப்பட்ட அவர்களின் தாய் இன்று ராணியாக மகுடம் ஏற்றாள். நன்றி, வணக்கம்.